இந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு. எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க வீட்டுக்கு மூப்புத்தாயின்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஈஸ்வரி அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ எண்ணெய் இல்லாமல் மண்ணில் வந்து திரி போட்டு விளக்கேற்றினா அந்த விளக்கு எரியுன்னு சொன்னீங்களா, அன்றைக்கி அந்த விளக்கு எரிஞ்சிச்சு. அப்போ அவள் மாசமாகவே இல்லை, இப்போ இவள் கர்ப்பமாக இருக்கா. அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்டவுடனே நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அம்மா சாமியாடி எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க. அன்றைக்கி அவள் கர்ப்பமாக தான் இருந்தால் அவள் வயிற்றில் கரு உருவாகி 10 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வயசு 10 மணி அப்படின்னா அந்த மூப்பத்தாய் சொன்னதை கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வீட்டில் வாசலில் மண் எடுத்துகிட்டு வந்து நீ விளக்கு பொறுத்து அந்த விளக்கை எரிய வச்சு காட்டுற அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி போய் மண் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மண்ணில் விளக்கும் வந்து எரியுது. அதை பார்த்துட்டு ஈஸ்வரியுமே ஷாக் ஆகுறாங்க. விளக்கில் 2 தீபம் வந்து எரியுது. இதை பாட்டி வந்து பார்த்துட்டு ஐயோ தமிழ் வயிற்றில் வளர்றது ரெட்டை குழந்தைன்னு சாமி வந்து காட்டி கொடுக்க போகுதோ அப்படின்னு நினச்சிட்டு மூப்புத்தாய்க்கு அம்மன் இறங்கட்டும் அப்படின்னு விபூதி கொடுத்து அம்மனை வந்து இறக்கிடுறாங்க. அங்கேருந்து மூப்புத்தாய் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி ராஜாங்கத்திட்ட நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வந்துரும்னு நினச்சி தான் நான் வந்து கேட்டேன், நான் கேட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஈஸ்வரி மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க.